Hi dear students, how are you? Welcome back to the science class from 3rd standard. Today we are going to see a topic is chapter 19, our friends animal. Okay students, what are the learn this lesson? You know? Yes. Any guesses? Yes. So animals all are our friends only, not for enemies. So birds இருக்கு அப்படின்னா அந்த பேர்ட்ஸ் நம்ம என்ன பண்ணணும்? ஃபார் எக்ஸாம்பிளுக்கு அவர் ட்ரீஸில் உங்கள் வீட்டு ட்ரீயில் என்ன பண்ணியிருக்கோம், அது நெஸ்ட் மேக் பண்ணியிருக்கோம். ஸோ எங்கே இருக்கும், ஸோ அதை போய்ட்டு நம்ம என்ன பண்ணக்கூடாது, டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. ஸோ இன்ஜுரி ஆகிருக்கலாம். ஸோ அது என்ன பண்ணணும், நம்மளால் முடிஞ்ச ஒரு ஹெல்ப்பாக வந்து அதுக்கு நம்ம பண்ணணும். அதை வச்சுட்டு விளையாடிட்டு இருக்கக்கூடாது. நெக்ஸ்ட்டு பெட் அனிமல்ஸ் எல்லாம் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா வளர்த்துட்ருக்கோம் இல்லையா? ஸோ இதெல்லாம் நம்ம பெட் அனிமல் அப்படின்னு சொல்லுவோம்னா கேட்டு, டாகு, ரேபிட், ஸோ இதெல்லாம் பெட் அனிமல் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ இந்த பெட் அனிமலை மட்டும்தான் நம்ம பார்க்கணும் அப்படின்றது இல்லை. ஓகேங்களா? எல்லா அனிமல்ஸும் நமக்கு ஃப்ரெண்டு தான். பட் எல்லா அனிமல்ஸும் வைல்டு அனிமலாம் வைல்டே இருக்கும். பட் இங்கே வரதில்லை. ஸோ நம்ம சரௌண்டிங்ஸ் இருக்கிறது கவ், கேட், டாக், இந்த மாதிரி இருக்கக்கூடிய அனிமல்ஸை நம்ம என்ன பண்ணணும், நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம ஹெல்ப்பை அனிமல்ஸுக்கு பண்ணணும். ஓகேங்களா? ஏன்னா அனிமல்ஸை விட நம்ம ஒரு படி என்ன பண்ணியிருக்கோம், மேலே இருக்கும். ஸோ சென்ஸ் நமக்கு அதை விட நமக்கு அதிகம். பட் ஆனால் நம்ம கண்டு காணாமல் அந்த மாதிரி போகவே கூடாது. ஓகே, நம்மளால் முடிஞ்ச ஹெல்ப்பை நம்ம கண்டிப்பாக அனிமல்ஸுக்கு பண்ணியே ஆகும். ஸோ நம்ம பண்ணலாம், வேறு யார் பண்ணுவாங்க? அனிமல்ஸும் பிளான்ஸும் இல்லை அப்படின்னா ஸோ நம்மளோட லைஃப் நம்ம ரன் பண்ணுறது வெரி டிஃபிகல்ட்டு. ஸோ அப்படிப்பட்ட அனிமல்ஸுக்கு நம்ம என்ன பண்ணணும், நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு ஹெல்ப்பை நம்ம கொடுக்கணும். ஓகேயா? ஸோ ஓகேடா, திஸ் லெசனில் சம் ஸ்டூடெண்ட்ஸ் என்ன ஒர்க் பண்ணுறாங்க, அவங்களால முடிஞ்ச ஹெல்ப்பை என்ன பண்ணுறாங்க அப்படின்னு தான் நம்ம லெசனில் பார்ப்போம். ஓகேங்களா? ஓகே ஸ்டூடெண்ட், now start the lesson. The children in the class were startled on hearing the sound tap. ஸோ கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுறது சவுண்ட் ஒன்று மேக் ஆகிட்டே இருக்குது. The sound come from the ceiling fan. Yes, sound வந்து எங்கே பண்ணால் came from ceiling fan. இந்த ceiling fan மேலே சுற்றும் இல்லையா, அந்த ஃபேன்லேருந்து சவுண்ட் வந்துகிட்டே இருக்குது. கல்யாணி ஷவுட்டட்னா என்னது, சத்தம் போடுதல். லுக் a bird is hurt. இந்த பேர்டு ஒன்று காயத்தோடு இருக்குது. அதுக்கப்புறம் அது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருக்குது, அதுக்கு கஷ்டப்பட்டுருக்கு அப்படின்னா. Better go top once and picked up the bird. It was in pain. Yes, அது வந்து ரொம்ப வலியோடு இருக்குது. நெக்ஸ்ட்டு ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, Now John and Ali quickly bought water in a bowl. பவுல் எடுத்துகிட்டு போயிட்டு அந்த வாட்டரை ஃபில் பண்ணிட்டு வராங்க. ஓகேங்களா? They held the bowl to the bird's beak. இல்லை என்னது, அந்த பாட்டிலில் அதனுடைய பீக்னா இதனுடைய அழகு. இதை எடுத்து போய் என்ன பண்ண, அந்த வாட்டரில் டிப் பண்ண வாட்டரை கொஞ்சம் கொஞ்சமாக கொடுக்குறாங்க. It drank a little water and slowly. ஸோ அது கொஞ்சம் கொஞ்சமாக என்ன பண்ணுச்சு, வாட்டரை ட்ரிங்க் பண்ணிடுச்சு. Started the flapping its wings. ஸோ லைட்டாக அதனுடைய விங்ஸ் என்ன பண்ணுதா, லைட்டாக பறக்கிறதுக்கு ட்ரை பண்ணுது. Najan told all the children to move back. எல்லாரும் பின்னாடி போங்க. They noticed that the bird was trying to fly. இந்த பேர்டு என்ன பண்ணுது, பறக்கிறதுக்கு ட்ரை பண்ணுது அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த while the bird fly away, அதுக்கப்புறம் என்ன பண்ணிடுச்சு, அது பறந்துடுச்சு. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நம்மளால் முடிஞ்ச ஹெல்ப்பை நம்ம பண்ணணும். நெக்ஸ்ட் டே the children saw the bird sailing above them in that classroom. Yes, next day ceiling fan பார்க்குறாங்க classroomல. The children tried to find out the weather. It was the same bird. அந்த வெதரை வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணாங்க. ரைனி சீசனாக இருக்கலாம் மேபி. ஸோ அப்படி இருக்கும்போது சேம் அதே இடத்துக்கு தான் என்ன பண்ணும், பேர்ட்ஸு வரும். ஸோ அது எப்படி இருந்தாலும் இங்கே தான் வரும் அதே பேர்ட் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரீவியஸ் டே அது ஹர்ட் ஆன மாதிரி ஆகக்கூடாது அப்படின்ட்டு குயிக்காக போயிட்டு என்ன பண்ணிட்டாங்க, சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டாங்க ஃபேன் and started to clap. ஸோ அதை சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டாங்க. ஸோ அவங்களால முடிஞ்ச ஹெல்ப்பாக பண்ணி அந்த பேர்ட்ஸுக்கு ஹெல்ப் பண்ணிட்டாங்க. நெக்ஸ்ட்டு கேட்ஸ். ஸோ கேட்ஸ் அப்படின்னா நமக்கு ரொம்ப பிடிக்கும் இல்லையா, கேட்ஸ். கேட்
Shankar was very happy. A cat had given birth to 4 kittens. 4 kittens. Kittens என்னது கேட்டோடைய the 4 child. ஓகேங்களா 4 குட்டி போட்டுச்சு. இந்த courtyard அப்படின்னாக்கா நம்ம வீட்டோடைய அந்த முற்றம் சொல்லுவோம் இல்லையா ஹவுஸ் கூடயே ஜாயிண்ட் ஆகிருக்கும் இல்லையா அதான் முற்றம் சொல்லுவோம் இன் தி ஆஃப் ஹிஸ் ஹவுஸ் ஹி ஸ்டார்டட் ஸ்பெண்டிங் ஹிஸ் ஃப்ரீ டைம் வித் தேம் எஸ் எப்பயாவது அவனுக்கு ஃப்ரீ டைம் இருக்கும்போது இதை வந்து பார்ப்போம் ஒன் மார்னிங் ஷங்கர் வாஸ் woken up by the cat's call. And do you know how a cat cries? அது எப்படி வந்து சத்தம் போடும் அழுகும் அழுகை கிரேஸ்னா அழுகை ஸோ எப்படி அது சத்தம் போடுறது மியாவ் மியாவ் அப்படின்னு சொல்லி தான் அது என்ன பண்ணும் சத்தம் போட்டுகிட்டே இருக்கும் ஹி ரன் டுவார்ட்ஸ் த courtyard எஸ் இந்த சத்தத்தை கேட்டவுடனே என்ன பண்ணுறான் அவங்களுடைய வீட்டு முத்தத்தை போயிட்டு பார்க்குறான் ஹி saw that the cat was crying and cuddling its 3 kittens எஸ் ஸோ பூனைகள் அனைத்துமே என்ன பண்ணிகிட்டு இருக்கான் அழுதுட்டு இருக்கு ஒன் ஆஃப் த கிட்டன்ஸ் வாஸ் மிஸ்ஸிங் ஒரு குட்டி என்னாச்சு பூனைக்குட்டி மிஸ் ஆகி போச்சு ஹி வெண்ட் அவுட் சைட் இவன் என்ன பண்ணான் வெளியில் வரான் அண்ட் ஃபவுண்ட் மாலினி பேட்டிங் அ கிட்டன் வச்சிருக்கான் ஷங்கர் கால்டு மாலினி இன்டு ஹிஸ் courtyard மாலினி saw the cat crying எஸ்மா அங்கே என்ன ஆயிடுச்சான் ஒரு குட்டி அங்கே மாலினிக்கிட்ட இருந்துச்சு அதை எடுத்து வந்து அவங்க ஃபேமிலிக்கிட்ட சேர்த்துட்டான் ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட் ஒன் கவ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் என்ன பண்ணுவோம் நல்லா அது பாத் பண்ண வச்சுட்டு அதுக்கு அழகாக பொங்கல் டைமு இல்லை வீக்ஸ் ஒன்ஸ் அதுக்கு நல்லா குளிக்க வச்சு அதுக்கு போட்டு முதல்ல வச்சு அழகாக நம்ம என்ன பண்ணிப்போம் பார்த்துப்போம் இல்லையா நம்ம வெளில போனால் மா அப்படின்னு சொல்லிட்டு சவுண்டு மேக் பண்ணிகிட்டே இருக்கும் சரி பாஹில் இஸ் மீனூஸ் கவ் மீனு டேக்ஸ் கோயில் டு த ஃபீல்டு டு கிராஸ் டெய்லி எஸ் என்னுடைய கோயில் இவங்களுடைய ஃபீல்டு தான் என்ன பண்ணும் இந்த கவ் டெய்லி கிராஸை ஃபீட் பண்ணிகிட்டே இருக்கும் சாப்பிட்டுட்ருக்கும் மேயும் ஓகேவா ஒன் டே ஸ்பெண்டிங் ஒரு நாள் வந்து என்ன ஆச்சு அப்படின்னா இந்த பில்லு சாப்பிட்டுட்டு இருக்கும்போது ஸ்கூட்டர் ஹிட் ஹோலி அண்ட் ஹர்ட் ஹர் லெக் ஸோ என்ன ஆச்சா சடனாக ஸ்கூட்டர் ஒன்று போகும்போது லைட்டாக அடிபட்டுருச்சு கவ்வாடிய லெக்கில் த வாட் வாஸ் ப்ளீடிங் ஹெவிலி ஸோ அந்த லெக்கில் என்னாச்சா அதிகப்படியான பிளட்டு வந்து ப்ளீடிங் ஆகிட்டே இருக்குது நிற்காமல் வந்துகிட்டே இருக்குது ஸோ அந்த டைம் நம்ம என்ன பண்ணணும் கவுக்கு ஹெல்ப் பண்ணணுமா இல்லை விட்டுட்டு போயிடணுமா ஹெல்ப் பண்ணணும் ஏன் அப்படின்னா நம்ம அனிமல்ஸை விட சென்ஸ் அதிகம் ஸோ அந்த மாதிரி நம்ம இருந்தோம் அப்படின்னா டாகாக இருந்தால் கூட கவ்வாக இருந்தால் கூட நமக்கு ஏதாவது ஒன்றுனா என்ன பண்ணுவோம் அது அதால் பேச முடியாது சிரிக்க முடியாது பட் ஆனால் நம்ம உணர்வுகளை நம்ம ஃபீலிங்ஸ் அதை என்ன பண்ணிப்போம் புரிஞ்சுக்கும் ஆமாம் நம்ம வளர்த்தோன்னு வச்சுக்கோங்க அது புரிஞ்சுக்கும் ஓகேவா ஸோ சடன் நம்ம என்ன பண்ணணும் அதுக்கு தேவையான ஆயில்மெண்ட் எடுத்துகிட்டு வந்து அதுக்கு வந்து வைக்கணும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதுக்கு அந்த ப்ளீடிங் வந்து என்ன ஆகணும் ஸ்டாப் பண்ணணும் ஸோ வெட் கிளாத் காட்டன் கிளாத் எடுத்துகிட்டு வந்து நல்லா வாட்டரில் டிப் பண்ணி வெட் கிளாத்தாக அதை நல்லா டைட்டாக கட்டிக்கணும் ஸோ அப்படி அப்படி வச்சிட்டோம் அப்படின்னாக்கா அது என்ன ஆகாது பிளட்டு லீக் ஆகிறது குறைஞ்சிடும் ஓகேங்களா சந்து தோபி லுக்ஸ் ஆஃப்டர் ஹிஸ் டாங்கி வெரி வெல் டாங்கினா என்னது கழுதை த டாங்கி டஸ் a lot of his work எஸ் டாங்கி கழுதை என்ன பண்ணும் ரொம்ப அதிகப்படியான ஒர்க்கை பண்ணிகிட்டே இருக்கும் லுக் அட் த பிக்சர்ஸ் அண்ட் ரைட் வாட் ஆர் திஸ் அண்ட் சந்து டஸ் ஃபார் ஹிஸ் டாங்கி எஸ் டாங்கி என்ன பண்ணோம் அப்படின்னா அந்த கொடி சுமக்கும் கழுதை அப்படின்னு சொல்லுவாங்க பிஃபோர் டைமெல்லாம் வந்து அந்த வேஸ்ட் அந்த வாஷிங் கிளாத்தெல்லாம் வந்து எடுத்துகிட்டு போகிறது சம் வில்லேஜ்லலாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த வெஹிக்கல்ஸ் ஃபெஸ்டிவல்ஸ் இருக்காது ஸோ அங்கே வந்து ஸ்டாண்டாக இருக்கும் ஸோ அந்த இடத்துலலாம் வந்து பார்த்தா வெயிட்டை தூக்கிட்டு நம்மளால் போக முடியாது
ஸோ அப்போ என்ன பண்ணுன்னா அந்த திங்ஸ் எல்லாம் கூட எடுத்துகிட்டு போகும். ஸோ இந்த மாதிரி நிறையா ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். யார்? டேங்க். ஓகேயா? ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம என்னென்ன ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்றத நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம், நெக்ஸ்ட் வீடியோவில். ஓகேங்களா? ஸோ ரிமைனிங் டாபிக்ஸ் see you later. So don't forget the topics and messages and read the question answers and write the fair works previous lessons. So thank you students.